This video is sponsored by genreviews.online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூ ஜென்ரேஷன் மத்தியில் அழிஞ்சிட்டு வர ஒரு பாரம்பரிய உணவுப் பொருள் மற்றும் மூலிகை பொருளான பிரண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரண்டையை வஜ்ரவள்ளி, சஞ்சீவினி, உத்தனை இப்படி பல பேர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. பிரண்டையில் ஓலை பிரண்டை, உருண்டை பிரண்டை, சதுர பிரண்டை, களிப்பிரண்டை, இனிப்பு பிரண்டை, புளிப்பு பிரண்டை, முப்பிரண்டை இப்படி நிறைய வகையான பிரண்டைகள் இருந்தாலும் நம்ம மத்தியில் நமக்கு நல்ல ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிரண்டைனா அது சதுர பிரண்டை தான். மனித நடமாட்டம் ரொம்ப குறைவாக உள்ள பகுதிகளில் ரொம்பவே செழித்து வளரக்கூடிய இந்த பிரண்டையானது நம்ம பறித்து அதை சாப்பிட்றதுக்காக அதை பறிக்கும்போது அது நம்ம கைகளில் அரிப்பு, நமைச்சல் இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ எண்ணெயை தடவிட்டு நாம் அதை பறிக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை குறையும். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் இ, கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் கால்சியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் பிரண்டையில் 300 கிராம் அளவு கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கிது. இது பொதுவாகவே எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இது எலும்புகளை இரும்பு போலாக்கும் பிரண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எலும்பு தொடர்பான அனைத்து வகையான பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம், இப்போ ஆக்சிடெண்ட்டில் எலும்பு உடஞ்சிருது திரும்ப சேரணுன்னா அதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இடுப்பு வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க, இது மாதிரி எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வுனா அது கண்டிப்பாக பிரண்டையாக மட்டும்தான் இருக்க முடியும். வாயு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, சில சமயம் அடிபட்டு அதனால் வீக்கம் அது மாதிரி இருக்கிறவங்க, தசை பெறல் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டையை துவையல் அரைச்சி வாரத்தில் சர்வசாதாரணமாக 2 நாள் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது இந்த எல்லா பிரச்சனையும் நீங்குது. பிரண்டையோட தண்டை நாம் இது மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்றோம். இப்போ பிரண்டையோட தண்டு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொன்னால் அதான் இல்லை. அதோட இலைகள், அதோட வேர் இப்படி எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகுது. இப்போ இலைகளை நம்ம துவையல் அரைச்சி சாப்பிடும்போது இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், குடல் புண், மூல நோய் இப்படி நிறைய வகையான வியாதிகள் நமக்கு குணமாகுது. அதே பிரண்டையை நம்ம வற்றலாக போட்டு அதை நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது நமக்கு பசி இல்லாமல் இருக்கும்போது அது அந்த பசியின்மை, அந்த சுவை நாக்கு சுவை இல்லாமல் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு போக்கி நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது. இதோட வேரை பொடியாக்கி நம்ம மேல் பூச்சா பூசும்போது எலும்புகளில் உள்ள பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாகவே குணமாகுது. கிராமங்களில் இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பெத்த வயிற்றில் பிரண்டையை வச்சு கட்டணும்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் அந்த வயிறில் புண்ணெல்லாம் இருக்கும், அந்த கிருமி தொற்றுகள் இதெல்லாம் ஏற்படாமல் தடுத்து அந்த புண்களை உள்ளார இருக்கிற புண்களெல்லாம் ஆற்றி ரொம்ப ஈஸியாக ரிலீஃப் ஆக வைக்கிது. பிரண்டையில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில பேருக்கு எலும்புகள் சந்திக்கக்கூடிய அந்த இணைப்பு பகுதியில் நரம்பு முடிச்சுகளில் வாயு சீற்றத்தினால தேவையில்லாமல் நீர் தேங்கி இதனால் முதுகு வலி, கழுத்து வலி இது மாதிரி வலியெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் முதுகு தண்டு வழியாக இறங்கி அப்படியே பசை மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த கழுத்தெல்லாம் திருப்ப முடியாமல் இருக்கும். அவங்களாம் இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறதுனால இரத்த ஓட்டத்தோட வேகம் குறைஞ்சி இதயத்துக்கு தேவையான ரத்தம் செல்வது தடைப்பட்டு இதயத்தில் உள்ள வால்வுகள்லாம் பாதிச்சிரும் சில பேருக்கு. இந்த பாதிப்பு இருக்கிறவங்க இதை வாரத்தில் 2 நாள் சாப்பிடும்போது அந்த கொழுப்புகள்லாம் கரைஞ்சி இரத்த ஓட்டம் சீராகி இதயத்துக்கு நல்ல பலம் கிடைக்கும். மன அழுத்தம், வாயு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செரிமான சக்தி சுத்தமாகவே போயிடும். அப்படி இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு பசியை நல்லா தூண்டக்கூடிய சக்தி இந்த பிரண்டைக்கு உண்டு. வயிற்றில் பாக்டீரியா மற்றும் கிருமி தொற்றால் அல்சர், பெப்டிக் அல்சர், வாய்ப்புண், அமிலத்தன்மை இப்படி இருக்கிறவங்களுக்கு ஆன்டி பாக்டீரியலாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கிற ஒரு கருவியாகவும் செயல்படுது. ஸோ வயிற்றுப்புண்ணை ரொம்ப ஈஸியாக ஆற்றக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு. மூச்சுக்குழாய் தொடர்பான பிரச்சனை, ஆஸ்துமா, மூச்சு திணறல் இப்படி இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்றதால நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இதை சாப்பிடும்போது நல்லா குறையுது. பற்கள் சம்மந்தமான கேவிட்டி பிரச்சனை, ஈறுகளில் இரத்த கசிவு, பல் கூச்சம் இதெல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதால நல்ல பற்கள் வலுப்பெற்று அந்த பிரச்சனையெல்லாம் தீருது. குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது அது நல்ல பசியை தூண்டி நல்ல செரிமான சக்தி, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி மூளை நரம்புகளை நல்லா பலப்படுத்துது. இதனால் ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாகுது. இப்படி எண்ணற்ற நன்மைகளை இது கொண்டிருந்தாலும் இதை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது சில வகையான பாதிப்புகளும் வரும். இப்போ இதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதால உடல் சூடு அதிகமாகும். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிற 3ம் நமக்கு சமநிலை இல்லாமல் போகும். இதை அதிகமாக சாப்பிடும்போது வாயில் புண்ணு வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. வாய் உலர்ந்து போயிடும், ரொம்ப த்ரெட்டிங்காக இருக்கும், தண்ணி தாவம் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் சரும அலர்ஜி, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வாரத்தில் 2 தடவை மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான போது மட்டும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இதை சாப்பிடும்போது மேலும் சர்க்கரை அளவு ரொம்பவே குறைஞ்சி போயிடும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மாதவிடாய் காலத்தில் இதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ப்ளீடிங் அதிகமாகும் இது சாப்பிட்றதால.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போல் மற்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.